தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூரில் உள்ள கஞ்சனூர் கற்பகாம்பாள் கோவிலில் மார்கழி மாதத்தை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரியா. சகல செல்வங்களும் வந்து சேரும் சிறப்பு நாளாகவும் இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதமாகவும் போற்றப்படும் மார்கழி மாத எதிபாத நாளை முன்னிட்டு நவகிரக கோயில்களில் சுக்கிரன் பரிகார ஸ்தலமாகவும் மதுரை ஆதீனத்திற்கு சொந்தமானதாகவும் இருக்கக்கூடிய கஞ்சனூர் அருள்மிகு கற்பகாம்பாள் அம்பிகை சமேத ஸ்ரீ அக்னீஸ்வர திருக்கோயிலில் சிறப்பு மலர் அலங்காரத்தில் கைலாய வாகனத்தில் கோயிலின் முன் மண்டபத்தில் தம்பதி சமேதராய் பார்வதி பரமசிவன் திருக்கைலாய காட்சியில் எழுந்தருள 100க்கும் மேற்பட்ட நாதஸ்வர மேல கலைஞர்கள் இசை வழிபாட்டோடு சிவாச்சாரியர்களின் வேத மந்திரங்கள் முழங்க தேவார திருவாசக பதிவுகளுடன் மகா தீபாராதனை நடந்தது. இதற்கு முன்னதாக உற்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் தொடர்ந்து அந்த முன் மண்டபத்தில் அந்த திரு கைலாய காட்சியில் எழுந்தருடைய அந்த சுவாமி அம்பாளுக்கு மகா தீபாராதனையும் நடந்தது. இந்த ஏற்பாடுகளை ஜனத்தம்மாள் அறக்கட்டளை சார்பில் இந்த நடந்த விழாவில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே கலந்து கொண்டு தொடர்ந்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். இதற்காக கும்பகோணத்தில் இருந்து கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு ஏதுவாக இந்த அறக்கட்டளை மூலமாக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. இதில் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அவர்களுக்கு அன்னதானமானது வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகமும் அதே போன்று விழா அமைப்பாளர் கஞ்சனூர் வித்வத் சிங் மற்றும் தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட செய்திருந்தனர். இன்றைய தினம் மார்கழி மாதம் எதிபாத நாளை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடந்து வருகிறது. அந்த வகையில் இந்த கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பரிகார ஸ்தலமான அக்னீஸ்வரர் கோயிலில் அதிகாலை முதல் சிறப்பு பூஜைகள் நடந்து வருகிறது. பிரியா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.